அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. இது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரைன்சன்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு குட் பேட் அக்லி GBU. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். தன்னோட எஜுகேஷன்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராடில் ஒர்க் பண்ணிவிட்டு சொந்தமாக JSCS 365 HR கன்சல்டன்சி பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து மேன் பவர்லேருந்து ட்ரைனிங் வரைக்கும் எல்லாமே தன்னுடைய கன்சல்டன்சி மூலமா வழங்கி வந்துட்டுருக்காங்க. கார்ப்பரேட்ஸு, காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல ட்ரைனிங்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஸ்ரீராம் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ வெரி மச். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ 5:30 மணிலேருந்து நம்ம இந்த நற்புலரி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு 854வது தினம் குமரேசன் சார் என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்து எப்பவுமே ஒரு நாள் ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுக்கு அகைன் நம்ம குமரேசன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு பாராட்டுகளும் நம்ம தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு இந்த 854வது நாள் நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதனால நம்ம எல்லாருக்கும் ஒரு பாராட்டும் வகையில நமக்கு நம்மளே கை தட்டிக்கலாம். ஆனா சைலண்ட் கிளாப்பா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கை தட்டி மத்தவங்கள வீட்டுல இருக்கவங்கள எழுப்பி விட்டுறக்கூடாது. அவங்க எழுந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவங்களே நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ணிப்போம். எஸ், அந்த மாதிரி நம்ம வீடியோலயே ஒரு கிளாப் போட்டாங்க. நன்றி. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் கிளாப் போட்டிருக்கீங்க. மிகவும் பாராட்டுகள். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம இன்றைய தலைப்பு, இன்றைய தீம் பாத்தீங்கன்னாக்கா குட் பேட் அக்லி. இதுல நம்ம குமரேசன் சார்ட்ட நான் இந்த தீம் பத்தி அவரு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு. அந்த குட் பேட் அக்லியில நான் இன்னைக்கு என்ன இந்த தீம் பேஸ் பண்ணி பேச போறோம் அப்படின்னாக்கா, குமரேசன் சார் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஒரு HR கன்சல்டன்சி ரன் பண்றோம். அதுல மக்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து எந்த பைசாவும் வாங்குறது கிடையாது. அதனால உங்கள தெரிஞ்சவங்க யாருக்காவது எந்த வேலையா இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுக்க முடியும். அதுக்கு கம்பெனி கிட்ட தான் நம்ம சார்ஜ் பண்றோம். இந்த தகவலை இங்க தெரிவிக்கிறதுக்கு ரீசன், உங்களால யாருக்காவது ஒருத்தருக்கு ஜாப் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னாலும் அவங்க வீட்டுல விளக்கேறியும். இது மாதிரி இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 1934 பேருக்கு கரெக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். 1934 கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம இது வரைக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். இன் திஸ் லாஸ்ட் 5 years மட்டும். அதாவது 2020ல இருந்து நான் கணக்கு எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அப்பெல்லாம் தான் நம்ம நம்ம ஓன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 1900 பேருக்கு நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். உலக அளவுல வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா துபாயில நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னால லண்டன்ல ஒர்க் பண்ணிருக்கோம். லண்டன்ல என்னோட மாஸ்டர்ஸ் நான் படிச்சிருக்கேன், போஸ்ட் கிராஜுவேஷன். அதனால அந்த உலக அளவு அப்படின்றது வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த குட் பேட் அக்லி இந்த டாபிக்ல என்னுடைய 14 வருஷம் ஹெச்ஆருக்கு என் மைண்டுக்கு வந்த டாபிக் இதுதான். எம்ப்ளாயர் மைண்ட் செட், EMS சுருக்கமா சொல்லணும்னா EMS, எம்ப்ளாயர் மைண்ட் செட். அடுத்த இதுக்கு போயிடலாம் சார். இப்ப இந்த எம்ப்ளாயர் மைண்ட் செட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற அஜெண்டா இதுதான். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் எம்ப்ளாயர் மைண்ட் செட் பத்தி. அதுக்கப்புறம் டீம் அப்படின்னா என்ன, அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு டீமா ஃபார்ம் ஆயிருக்கோம். டீம்னா என்ன, ஹெச்ஆரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மைண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம காட்ட போறோம்.
கண்டினியூஸ் லேர்னிங்ன்றது ஒரு ப்ராசஸ் சொல்ல போறோம். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு எடுத்துக்காட்டு தான். ஏன்னா கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாரும் இவ்வளவு காலங்காத்தால நம்ம வந்து அதிகாலை இப்போ ஒரு சந்திப்பு இருக்கு. மார்க்கெட் என்ன இப்போ ஆஃபர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சின்னதா பார்த்துட்டு இந்த செஷனை வந்து என் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இது என்னோட சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் சொன்ன மாதிரி 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல வந்து ஒரு பிரிட்டிஷ் ஒயிட்டை வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அது பின்னால ஒரு கதை வரும். அதை நீங்க வந்து அதுல வந்து நீங்க சேர்த்துக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் போயிடலாம் சார். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தலைப்போட பர்பஸ் என்ன, இஎம்எஸ் ஓட பர்பஸ் என்ன, எம்ப்ளாயர் மைண்ட் செட் பத்தி உங்ககிட்ட நான் சொல்றதுக்கான ரீசன் இந்த ஒரு காட்சி பாருங்க. ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்காரு, அப்புறம் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். இவங்க 3 பேரும் வந்து இங்க வந்து எம்ப்ளாயிஸா நம்ம காட்டுறோம். இவங்க எல்லாருமே வேலையாட்கள், தொழிலாளிகள். ரைட். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இப்போ இந்த இஎம்எஸ் ஓட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துல குட் பேட் அக்லில எம்ப்ளாயரோட மைண்ட் செட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிதான் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் போயிடலாம் சார். சாரி, உங்களுக்காக ஒரு வேலை கொடுத்துட்டேன் நானு. சோ இப்போ உங்ககிட்ட வந்து அதான் நெக்ஸ்ட் சார். இப்போ உங்ககிட்ட சின்னதா பென் அண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா, இல்ல உங்க மைண்ட்லயே கூட நீங்க வந்து சின்னதா ஹெச்ஆர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதை லைட்டா எழுதிக்கோங்க. இல்ல கம்பெனிஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதையும் கூட நீங்க எழுதிக்கலாம். நீங்க வேலை செஞ்ச கம்பெனியா, இதுக்கு முன்னால இருந்த கம்பெனியா இருக்கலாம், அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, இல்ல இப்ப நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கம்பெனியா இருக்கலாம், அதை பத்தி சின்னதா ஒரு நோட்ஸ் எழுதிக்கோங்க. நம்ம வந்து ஒரு மைண்ட்ல இதை வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி. இது ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதுவும் இந்த செஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஒரு 5 செகண்ட்ஸ். ரைட், 6 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு ஹெச்ஆரோட மைண்ட் செட்டு எதுக்காக முக்கியம்? ஏன்னா ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் அப்படின்றவங்க வந்து ஒரு பேக் போனா கருதுறாங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் சம்பளம் போட்டுட்டு, இல்ல வந்து எப்பெல்லாம் வந்து ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, எப்பெல்லாம் சேர்க்கணும் எப்பெல்லாம் வெட்டி விடணும், அது மட்டும் பாக்குறது ஹெச்ஆரோட வேலை. இந்த காலகட்டத்துல சரி வராது. ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டியில சின்னதா ஒரு தாட் சப்போர்ட் ஹெச்ஆர்ல கொண்டு வரோம். நெக்ஸ்ட் போயிடலாம் சார். ஸோ இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 3 விதமா இதை நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, ஹெச்ஆர் இஸ் அ மேக்கர் ஆர் பிரேக்கர் ஆர் இஸ் he a second owner of the business? அதாவது ஃபர்ஸ்ட் ஓனர் தான், அவர் தான் முதல் கேபிட்டல் எல்லாம் போட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு ஹெச்ஆர் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அவங்க செகண்ட் ஓனரா இருக்காங்க அப்படின்றது என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஹெச்ஆர் ஒரு மேக்கரா இல்ல பிரேக்கரா, அவரு குட்டா இல்ல பேடா அக்லியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னால பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்கு. இதுல பாருங்க, நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வந்து சொல்லியிருக்கோம். ஒரு ஹெச்ஆர் ஒரு மென்டரா இருக்காரா, இல்ல ஒரு செகண்ட் ஓனரா இருக்காரா, மேக்கரா இருக்காரா, பிசினஸ் ஓனருக்கு இல்ல வந்து ஒரு ஃபேவரட்டான பர்சன் இந்த ஆபீஸா இருக்காரா, இதை நோக்கி தான் இந்த பிரயாணம் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க சார். இந்த ஒரு ரேஸ் அப்படி வச்சுக்கலாம். இதுல இந்த ரேஸ்ல ஹெச்ஆர் அப்படின்றவங்க இல்ல ஒரு எம்ப்ளாயருக்கு என்ன மைண்ட் செட்டை கொடுக்க ட்ரை பண்றாங்க. எம்ப்ளாயருக்கு என்ன மைண்ட் செட் கொடுக்க சொல்றாங்கன்னா, குட் மைண்ட் செட்ல பினான்சியல் இயர் ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்றாங்க ஒரு ஹெச்ஆர். ஹெச்ஆர் எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஹெச்ஆர் வந்து பினான்சியல் இயரை பிளான் பண்ண பொறுத்து தான் அவங்க ஆள் எடுக்கிறதும் ஆள் குறைக்கிறதும், இல்ல வந்து எந்த மாதிரியான ஒரு ஆளை தேவை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் வந்து இந்த ஒரு பினான்சியல் இயர் ப்ரிப்பரேஷன் தாண்டி தான் நடக்கும். அதுக்கப்புறம் பட்ஜெட் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க கொண்டு வராங்க. அதாவது வந்து 10 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சேலரி கொடுத்து ஒரு மேனேஜரை எடுக்கலாமா, இல்ல 4 லட்ச ரூபாய்க்கு 2 விதமான ஒரு ஜூனியர் லெவல் மேனேஜர்ஸ் ஹையர் பண்ணி ஒரு 8 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல முடிச்சிடலாமா? இந்த ஒரு பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் வந்து ஹெச்ஆர் பண்றது ரொம்ப மிக மிக அவசியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ், லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும், இஎஸ்ஐ, இபிஎஃப். அப்புறம் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றது அவர் பார்த்துப்பாரு.
அதுக்கப்புறமா தான் டேலண்ட் மேனேஜ்மெண்ட், டேலண்ட் அக்விசிஷன் ஆல் செயற்படுது. இல்லை என்றால் இருக்கும் எம்ப்ளாயிஸை வந்து எப்படி இன்னும் எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு எம்ப்ளாயரோட மைண்ட் செட்டுக்குள்ள இஎம்எஸ் எம்ப்ளாயர் மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க ஆஸ் அ ஹெச்ஆர். நெக்ஸ்ட் போயிடலாம் சார். இப்போ இந்த ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களோட எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ எந்த அளவுக்கு அவங்க வந்து மானிட்டர் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்றாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பகுதி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு நீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்கும் போது, சார் என்னோட முதல் சேலரி தான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சேட் பாக்ஸ்ல போடுங்க. என்னோட முதல் சேலரி சார் அப்படின்னு சொல்லுங்க. நான் சேலரி வாங்கினேன் முதல் சேலரி அப்படின்றத நான் சொல்றேன். சேட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுடைய முதல் சேலரி, என்ன சேலரி வாங்குனீங்க அப்படின்றது. முதல் ஊதியம் வச்சுக்கலாம் 190 ரூபாய், வாவ். 6500 ரூபாய், சூப்பர். 2000 ரூபாய், சூப்பர் சூப்பர். 4000 ரூபாய், சூப்பர் சூப்பர், ஆசம். என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரியும் அது நம்ம 5000, சூப்பர். என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி 600 ரூபாய், வாவ், சூப்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 190 ரூபாய் அப்படின்னு போட்டு பாருங்க. அதுல இருந்து இப்போ பர் டே அப்படின்னு போட்டிருக்காரு, சூப்பர். இப்போ இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நான் வந்து சென்னையில, நான் ஆக்சுவலி சென்னை வாசி, பாண்டிச்சேரி வந்து என்னோட ஒய்ஃபோட ஊர். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நான் 2009 பிகாம் முடிச்சுட்டு, பிகாம் முடிச்சு ஒரு 4 நாள் எக்ஸாம் முடிஞ்சு 4வது நாள் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்ல போய் சேர்ந்தேன். அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 6500 ரூபாய். அந்த 6500 ரூபாயில இருந்து ஒரு 3 மாசம் கழிச்சு பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று வச்சாங்க. அதுல வந்து நம்மளோட கிரைட்டீரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு they have given me a 8500 as a increment. அப்போ வந்து எனக்கு புரிதல் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்பொழுது நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு ஹெச்ஆர்னு இல்ல, ஓனரா இருந்தாலும் அவரு நம்மளுக்கு உதவி பண்ணுவாரு. ஆனா அவங்களோட மைண்ட் செட்ல இப்பதான் அந்த குட் பேட் அக்லி ரொம்ப உள்ள வரும். அவங்க மைண்ட் செட்ல பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன அப்படின்றதுதான் இங்க ஒரு மிகவும் துல்லியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த போயிடலாம் சார். இப்ப எல்லாரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி போட்டீங்க அண்ட் இப்போ ஒருத்தர் பாராட்டு கொடுத்துருக்காரு, தேங்க்யூ சார். இப்போ இந்த குட் பேட் அக்லி கான்செப்ட்ல பாருங்க, குட் என்னென்னலாம் பண்ண முடியும். இது ஒரு மேப்பிங்னு வச்சுக்கலாம். இந்த மேப்பிங் நம்ம ஹெச்ஆருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் கூட யூஸ் ஆகும். இதை நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இதை நீங்க பொறுமையா உட்காந்து இந்த செஷன் முடியும் போது நீங்க இதை மேப் பண்ணி பார்க்கலாம். நான் அதை எப்படி மேப் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு சொல்றேன். குட் பேட் அக்லில பிளானிங், ரிவிஷன், பிரசன்டேஷன், அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன், அனாலிசிஸ் அண்ட் கொலாபரேஷன் ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இது வரைக்கும் நான் எடுத்த செஷன்ஸ்ல வந்து கொலாபரேஷன் வந்து இப்போ தற்சமயமா ஒரு 6 மாசத்துக்கு முன்னால, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஆக்ட் பண்ண கான்செப்ட் கொலாபரேஷன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கண்டென்ட், இந்த தகவல்கள், இது எல்லாமே என்னுடைய 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் என்னுடைய கற்றல் இருந்தும் எனக்கு வாவ் அப்படின்னு தோணுன விஷயங்கள்ல இருந்தும் இந்த கண்டென்ட்லாம் அப்படி நம்ம போத்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸிகியூஷன், அனாலிசிஸ், கொலாபரேஷன், பிளானிங், ரிவிஷன் அண்ட் பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸிகியூஷன். அந்த ஒரு மெல்லிய ஒரு வித்தியாசம் தான் இருக்கும் எக்ஸிகியூஷனுக்கும் பிரசன்டேஷன். ஸோ எக்ஸிக்யூட் நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த செஷனை எக்ஸிக்யூட் பண்றோம், ஓகே. பிரசன்டேஷன் அப்படின்னும் போது இந்த செஷன்ல உண்டான விஷயங்களை நம்ம பிரசன்ட் பண்றோம், அதை எது வந்து இம்பார்ட்டன்ட், அந்த ஸ்ட்ரெஸ் பாஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் தான் பிரசன்டேஷன்ல வந்துடும். இதுல நம்ம பேடா இருக்கிற விஷயங்களை ரிவைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும். குட்டா இருக்க விஷயங்கள் தான் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். ஏன் நான் அக்லின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா அதுல ஒரு சின்ன திரை, அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா அக்லி பாத்தீங்கன்னாக்கா அக்லி மட்டும் நான் கேபிட்டல்ல கொடுத்துருப்பேன். ஸோ அக்லி இஸ் அன் அப்ரிவேஷன். அதை நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க.
நம்ம யார் அதுக்கு வந்து ஒரு க்ளோசஸ்ட் ஆன்சர் கொடுக்குறான்னு பார்ப்போம். அக்லியோட அப்ரிவேஷன் இதுக்கு மேல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். UGLY அது மட்டும் கேப்ஸ்ல கொடுத்துருங்க. இங்கிலீஷ்ல வந்து ஃபுல் கேப்ஸ்ல கொடுத்து நம்ம அப்ரிவேஷன் சொல்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அக்லி கொலாபரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு அக்லி ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றது இனிமேல் தெரிய வரும். இந்த செஷனோட எண்டில் நான் சொல்றேன். ஸோ அடுத்து போயிடலாம் சார். இந்த குட் பேட் அக்லியோட கான்செப்ட் வச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட் வரும்போது திஸ் இஸ் கால் மைண்ட் செட் மேப். இந்த மைண்ட் செட் மேப்பை நம்ம வந்து நிறைய விஷயத்துல யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் இந்த மைண்ட் செட் மேப் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குமரேசன் சாருக்கு என்னோட ஸ்லாட் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னேன் சார் வெரி எக்ஸைட்டட் சார், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார், நம்ம பண்ணி தரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் சார் சொல்லியாச்சு. சொல்லிட்ட பிறகு திடீர்னு பார்த்தா நேற்று ஈவினிங் வந்து ஒரு ஸ்கெட்யூல் வந்து போச்சு. அண்ட் ஐ ஹவ் டு மூவ் டு திருச்சி. பாண்டிச்சேரியில இருந்து திருச்சிக்கு போய் ஆகணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியாச்சு, கிளம்பி ரெடியா கார்ல உட்காந்து இந்த செஷனை எடுத்தாச்சு. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மைண்ட் செட் மேப்ல எனக்கு ஓப்பன் ஆன விஷயம் என்னன்னா, சரி ஓகே நம்ம போய் ஆகணும், பட் ஆனா இந்த செஷனை கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு அரை மணி நேரம் முன்னாலேயே தயாராகி இந்த செட்டப்ல உட்காந்து நம்ம கிரியேட்டிவ் ஐடியாவை வச்சு இந்த கான்செப்ட் உள்ள வந்துட்டோம். இந்த மாதிரி கார்ல உட்காந்து செஷன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். அந்த கிரெடிட் குமரேசன் சாருக்கு தான் போகணும். அண்ட் கிரேட் ஐடியா அப்படின்னு சொல்றது, கூல் ஐடியா எதுன்னு சொல்றது, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த அப்ளாஸ், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பிரில்லியன்ட் ஐடியா, சிம்பிள் ஐடியா அண்ட் ஆசம் ஐடியா, தேங்க்யூ, நிறைய பேர் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த 6 ஐடியாஸ் நீங்க வந்து உங்க மைண்ட் செட்ல மேப் பண்ணணும். இது எந்த வகையில வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டி நகருக்கு ஷாப்பிங் போகணும் சார், உடனே ஒரு ஐடியா போடுங்க சார். இந்த மாசத்தோட விஷயங்களை வந்து கரெக்டா முடிக்கணும் சார், நான் வந்து நினைக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு சார்ட் ஒன்று எழுதிட்டு அதுல அந்த விஷயங்களை முடிக்கிறதுக்கான கூல் ஐடியா எது, கிரேட் ஐடியா எது, பிரில்லியன்ட் ஐடியா எது, இதெல்லாம் அப்படியே மேப் பண்ணிக்கோங்க. அப்படி மேப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மைண்ட் செட் மேப் கரெக்டா உட்காந்துரும். நெக்ஸ்ட் போயிடலாம் சார். இதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைண்ட் செட் மேப்ன்ற கான்செப்டை. இப்போ மைண்ட் செட் மேப்ல நீங்க உங்க ஐடியாஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அந்த சார்ட் அவுட் பண்ண பிறகு எது கிரேட் ஐடியா, எது ஆசம் ஐடியா, தட் குட் பி a குட் ஐடியா. அண்ட் கிரியேட்டிவ் ஐடியா சம்டைம்ஸ் பிகம்ஸ் a பேட் ஐடியா. இப்போ கிரியேட்டிவ் ஐடியான்னு நம்ம சொல்லிட்டோம், ஆனா அதுக்கு காஸ்ட் என்ன அதை நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒரு கம்பெனி வைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னாக்கா, சார் நான் கிரியேட்டிவா வந்து ஒரு இந்து பேப்பர்ல வந்து சூப்பரா ஒரு ஆட் போடுறோம் சார். அப்படியா, சரிப்பா, என்ன ஆட் போட போறேன், நான் ஒரு இந்து பேப்பர் ஹாஃப் பேஜ் வந்து வாங்கிட்டு அந்த பேஜை பிளாங்கா விட்டுருவோம் சார், அதான் சார் கிரியேட்டிவிட்டி, நம்ம கம்பெனி நேம் மட்டும் கீழே போட்டுருவோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ் அது கிரியேட்டிவிட்டி தான். எல்லாரும் வந்து என்னப்பா இது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஆனா நீங்க அந்த ஹாஃப் பேஜை வந்து யூட்டிலைஸ் பண்ண விட்டுட்டீங்க. இதுவே நீங்க அதே ஹாஃப் பேஜ்ல வந்து கிரியேட்டிவ் ஐடியா அப்படின்ற கான்செப்ட் படி பாதி மட்டும் இமேஜ் வச்சுட்டு பாதி இமேஜ் காலியா விட்டுட்டீங்க. கீழே வந்து தரமான டோர், பர்னிச்சர் டோர்ஸ் செய்து தரப்படும், நீங்கள் அனைத்தையும் மறைத்து பாதுகாப்பதற்கு அப்படின்னு போட்டீங்கன்னா அது ஒரு கிரியேட்டிவிட்டி. பாதி டோர் திறந்திருக்கும், ஒருத்தர் வந்து முழு டோரை சாத்தாம இருக்காரு, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா. சோ இதுதான் வந்து நீங்க சார்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம், எது கிரியேட்டிவ் ஐடியா, எது கிரேட் ஐடியா. தேங்க்யூ மேடம், புரிஞ்சதுனால எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் போயிடலாம் சார். இப்போ இந்த குட் ஐடியா, பேட் ஐடியா இது ரெண்டும் வந்தாச்சு. இப்போ நம்ம டேக் ஆக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் வந்து பலவிதமான சிந்தனைகள் நம்மளோட கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, இவரை போய் கேட்கலாமா, அவரை போய் கேட்கலாமா, இது எல்லாமே ஐடியாஸ் தான். இதை நம்ம தெளிவா உட்காந்து மைண்ட் மேப்ல அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு எது கிரேட், எது பிரில்லியன்ட், இந்த மாதிரி நம்ம எது கூல் ஐடியா, இதெல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா யூ வில் டெஃபினெட்லி டேக் ஆக்ஷன். ஸோ அது ஒரு ஆக்ஷன் பாயிண்டா நம்ம வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நமக்கு நம்மளோட விஷயங்களை சார்ந்து நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதை நீங்க வந்து அந்த ஆக்ஷனை எடுக்கும் போதுதான்
அந்த UGLY அக்லி அப்படின்ற அப்ரிவேஷனுக்கு ஆன்சர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம் சார். ஸோ ஆட் அ ஆக்ஷன் ஐட்டம். ஆக்ஷன் 1, ஆக்ஷன் 2, ஆக்ஷன் 3 வச்சுக்கோங்க. ஆக்ஷன் 4, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க நிறைய வந்து பிசினஸ் ஓனரோ இல்ல ஒரு ஃப்ரீலான்ஸ் ட்ரைனரோ இல்ல ஒரு ஃப்ரீலான்ஸ் ஹெச்ஆரோ இல்ல நீங்க வந்து நீங்களா சொந்த ஒரு தொழில் பண்றீங்க, சின்ன லெவல்ல பண்றீங்க, பெரிய லெவல்ல பண்றீங்க, தட் டசன்ட் மேட்டர். ஆனா நீங்க வந்து ஆக்ஷன் 1, ஆக்ஷன் 2, ஆக்ஷன் 3 அண்ட் 4th ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து உங்க கம்பெனியை வந்து நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஆஸ் அ பார்ட்னர் நாங்க வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ நாங்க வந்து ஹெச்ஆர் ஒரு செகண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லி இந்த செஷன் நம்ம ஆரம்பிச்சோம். அந்த எம்ப்ளாயர் மைண்ட் செட்டுக்கு ஹெச்ஆர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சொல்லி ஆரம்பிச்சோம். அதனால இந்த கன்சல்டன்ட் ஹெல்ப் எடுத்துக்கிறதும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறோம். அதுதான் அந்த ஆக்ஷன் 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இது நீங்க உங்களோட இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா சார், இப்போ நம்ம UGLY கான்செப்ட் படி அதுக்கு அப்ரிவேஷனுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துச்சு. நீங்க வந்து இப்போ சொல்லுங்க, UGLY அப்ரிவேஷனுக்கு என்ன மீனிங் நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க. வாட் இஸ் UGLY அப்ரிவேஷன்? குட் பேட் பார்த்துட்டோம். அதுல வந்து அக்லி அப்படி அந்த அக்லியை மட்டும் நம்ம கேபிட்டல்ல போட்டிருந்தோம். சார் அந்த அந்த ஸ்லைடுக்கு முடிஞ்சா போயிடுங்க சார். அந்த குட் பேட் அக்லி அந்த ஸ்லைடுக்கு இது முன்னால சார். சூப்பர். இப்போ இந்த UGLYக்கு என்ன அப்ரிவேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாட் எவர் யூ ஃபீல் நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடலாம். There is no right or wrong answers. It's all about trying. It's all about taking action. ரைட். ஆன்சர் ரிவீல் பண்ணிடலாமா? ஆன்சர் ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க பாப்போம். தம்ஸ் அப். ஓகே, சூப்பர். ஆன்சர் ரிவீல் பண்ணிடலாம். இப்போ UGLY இந்த இடத்துல ஓகே சார் ஒருத்தர் ட்ரை பண்ணிருக்காரு. அப்ரைட் growth இன் லாங் இயர்ஸ். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். சோ இப்போ இந்த இடத்துல UGLY அப்படின்றது அப்கிரேட் வித் லவ் ஃபார் யுவர் செல்ஃப். அதுதான் நான் வச்ச கான்செப்ட். அங்க அப்கிரேட் வித் லவ் ஃபார் யுவர் செல்ஃப். UGLY அப்கிரேட் வித் லவ் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் நம்ம மத்தவங்களை எப்படி லவ் பண்ணுவோம், மத்தவங்களுக்கு எப்படி வந்து ஒரு அன்பு செலுத்துறது மூலமாக நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த செஷனை வந்து நான் நிறைவேற்றுறேன். UGLY அப்கிரேட் வித் லவ் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ நீங்க உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு நீங்க கேட்கலாம். புரிஞ்சவங்க வந்து வேற ஏதாவது சந்தேகம் கேட்கறவங்க தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் applause. Thank you, Kumarasan sir, for being the host and getting this sorted out for me, PowerPoint. Thank you so much. Thank you. Thank you so much, ஸ்ரீராம் சார். நம்ம செஷனில் வந்து Q&A கிடையாது, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நம்ம இதில் கிடையாது. ஒன்லி ஃபீட்பேக்ஸ் மட்டும்தான். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் விரும்புனாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டுப்பாங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் சேட்டில் போடுறேன்னா போடுங்க. ஓகே ஃபைன். ரைட் சார், நீங்கள் மியூட் பண்ணிங்க சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். எனது திருமகனார் முரளி பிறந்த நாள் 1987 அன்று இன்று உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தை வேண்டுகிறேன். சார் சரியா கேட்கல சார், உங்களோட வாய்ஸ் வீரசேகரன் சார் பிரேக் ஆனிச்சு. இன்னொரு முறை கரெக்டாக சொல்கிறீங்களா? ஹலோ இப்போ கேட்குதுங்க சார், சொல்லுங்கள் சார். என்னுடைய திருமகன் முரளி பிறந்த நாள் 1987
உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தை வேண்டுகிறேன். நன்றி. நன்றி நன்றி வீரசேகரன் சார். வீரசேகரன் சாரோட புதல்வன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நற்புலரின் சார்பாக. தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து பின்னோட்டம் வழங்கலாம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்மிட் பண்ணி பேசலாம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் நற்புலரி. வீரசேகரன் சாரோட மகன் முரளி அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீரோடி வாழ எங்கள் குடும்பத்தினர் சார்பாக ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு செஷன் சம்பந்தமாக ஃபீட்பேக் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஹெச்ஆர் அப்படின்னாலே எந்த கம்பெனிலையும் யாருக்குமே பிடிக்காது. என்ன ரீசன் அப்படின்னா ஆக்சுவலி ஹெச்ஆர் இல்லாம ஒரு ஆர்கனைசேஷனே இயங்காது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஹெச்ஆர் வந்து ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றதுனால அவங்கள ஜென்ரலா பிடிக்காது. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய சப்ஜெக்ட். நானும் அதுல MBA பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த வேலைகள் இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு கூட ஒரு சம்பளம் கரெக்டா கிடைக்காது, அவருக்கான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் கிடைக்காது, காம்பன்சேஷன் கிடைக்காது, எந்த விஷயமும் கிடைக்காது. நம்ம பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டீச்சரை செகண்ட் பேரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெச்ஆரை செகண்ட் ஓனர்னே சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஓனரே அவங்க தான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ரொம்ப அந்த ஹெச்ஆர் ஆக்டிவிட்டிஸை வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னாக்க, நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம நிறைய பர்ஃபார்ம் பண்றோம், நம்மளை யாரும் ப்ரமோஷன் கொடுக்கல, இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுவோம். நிஜமாவே நம்ம பர்ஃபார்மன்ஸும் கொடுப்போம், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவோம். பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய எம்ப்ளாயருடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அதுக்கு அலைன் ஆகுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ரெண்டு அலைன் ஆனாதான் அந்த நம்ம சொல்ற எல்லா அப்கிரேடேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். ஓவரால் ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷன், நல்லா கொண்டு போனாரு. அந்த மாதிரி அக்லிக்கு ஒரு அக்ரானின் சொன்னதும் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சூப்பரான சார். ஸ்ரீராம் சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். ஸ்ரீராம் சார், நீங்கள் கடைசியாக உங்களுக்கு ஏற்புரை வழங்குறதுக்கு ஒரு நிமிஷம் வழங்கப்படும். நீங்கள் அப்போ எல்லாருக்குமே சேர்த்து தேங்க்யூ சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் மியூட் பண்ணிங்க சார். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். லோகநாதன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரை காலை வணக்கம் ஐயா. இன்றைய வகுப்பு ஸ்ரீராம் சார் நல்லா எடுத்தாரு. ஆனா நாங்க ஹெச்ஆரை பத்தி எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. என்னுடைய பையன் ஹெச்ஆர் சீனியர் மேனேஜர் பெங்களூர்ல தாமரான்ற நிறுவனத்தில் இருக்காரு. முன்னே சொல்லியிருக்கேன். அவங்க நிறைய ரிசார்ட்டுகள் வச்சிருக்காங்க, நிறைய ஸ்டார் ஹோட்டல்கள் வச்சிருக்காங்க. குருவாயூர், குல்பர்கா, கும்பகோணம் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, ரிசார்ட்டுக்கு நிறைய இருக்கு. இவர் தான் ஹெச்ஆர் சீனியர் மேனேஜருங்க. 2.25 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. எனக்கு அதுவே ஒரு பெருமையா இருக்கு. என் மகன் 1000 பேரை வேலை வாங்கக்கூடிய திறமை உள்ள ஒரு மகனை பெற்று எடுத்திருக்கேன். அவர் நல்ல எந்த நிறுவனத்துக்கு போனாலும் நல்ல பேர் எடுப்பாரு. ஆனா கஷ்டமா இருக்கு, தொழில் ரொம்ப கஷ்டம். எம்ப்ளாயிஸ் வேலை வாங்கணும்னா ரொம்ப ரொம்ப கடினம். நிறைய ஃபேக்டரியில ஹெச்ஆர் மேனேஜர் ஃபேக்டரி விட்டு வெளியே வரும்போது அடிச்சுடுவாங்க, எல்லா லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு கடினமான தொழில் எல்லாரையும் மேனேஜ் பண்ண போனா. அவன் பிறந்த இது கும்பராசி. அவன் 1000 பேர் வேலை வாங்கக்கூடிய திறமை உள்ள சன்னை தான் நான் பெற்றிருக்கேன். சார் ரொம்ப நல்லா சொன்னாரு. இதை விளக்கெல்லாம் என் மகனுக்கு தான் கேட்க போறேன் இன்னைக்கு.
எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் வந்து இன்னும் விளக்கமா கேட்டுக்கணும். இந்த 1/2 மணி நேரத்துக்கு புரிய வைக்க முடியாது யாரையும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. தேங்க்யூ. சாருக்கு, ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப நன்றி. நட்புரை அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். சார் நன்றி நன்றி லோகநாதன் சார், மீட் பண்ணிங்க. ஹீலர் வெங்கட்ரமன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ஹெச்ஆர்னோடனே ரொம்ப சந்தோஷமானேன். இப்படிதான் இருக்கும் வேலை. நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைப்போம், நமக்குள்ள வேற ஒரு வேலை வந்துடும். நம்ம நினைக்கிறத எப்பொழுதும் பண்ண முடியாது அப்படின்னா லேட்டா பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த பிளானிங், கிரியேட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப, மற்றவங்க எல்லாம் வந்து நம்ம இதுல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எடுத்துட்டோ, இதுல சாட் ஜிபிடில பார்த்தோ, இன்ஃபர்மேஷன் எடுத்தோ, பிபிடி எடுத்தோ அப்படி கொடுப்பாங்க. தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் ட்ரூத் பிஹைண்ட் தட்ங்குமோ. அந்த உண்மைத்தன்மை வந்து எனக்கு வந்து கடைசியா பிடிச்ச இது வந்து வேற லெவலு. இவர் வந்து என்னன்னா நடுவுல சொல்லும் போது சொன்னார், நம்ம பண்றது வேற, அவங்க என்ன நினைச்சு கேக்குறாங்க அப்படிங்கறத நினைச்சு பண்றது இருக்கு பாருங்க. ஹெச்ஆர் நினைக்கிறத பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சிறப்பே வேற. ஏன்னா அவங்க மனதுக்குள்ள இடம் விட்டுருக்கோம் அப்படின்னா தே வில் நெவர், அதாவது அவங்கள நம்மள இழக்க மாட்டாங்க, பிடிச்சிக்குவாங்க, கெட்டியமா நம்மளோட அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்டென்ஷனோட we can very well plan for it. அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது எனக்கு வந்து எனக்கு உடைச்ச பாஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ டபுள் இன்க்ரிமெண்ட், அதே மாதிரி மெரிட் அவார்டு மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. டிஆர்வி இந்த தடவை என்ன கொடுக்கலாம் டிஆர்வி அப்படின்பாரு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போயிருவாங்க. நான் கடைசி வரைக்கும் நமக்கு டைம் எல்லாம் கிடையாது. நேரங்காலம் பார்த்து வேலை பார்க்கறவர் ஹெச்ஆர்ல வேலை பார்க்கவே முடியாது. ஸோ அதனால 1000 பேருக்கு சம்பளம் எப்படி போடுறோம்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஏதாவது நல்லது நடந்துருச்சுன்னா தான் பண்ணிட்டோம்பாங்க, ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா ஹெச்ஆர் போய் பாரியா அப்படின்றாங்க, முடிஞ்சு போச்சு. இங்கதான் எல்லாரும் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். அந்த கடைசியா ஒன்னு வார்த்தை சொன்னதை வச்சு இவரை நான் ஈஸியா முடிவு பண்ண முடியும். ஏன்னா நான் இப்ப ஒரு 20 வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணி வெளில வந்துட்டேன். என்ன அப்படின்னா, மேனேஜர் பொசிஷன் கிடைக்கும், பணம் கூட கிடைக்கும், ஆனா அதை என்ஜாய் பண்ண முடியாது. தட் இஸ் அ டிராபேக் ஆன் ஹெச்ஆர் ஏரியா. ஸோ அந்த இடத்துல நீங்க இந்த நுட்பத்தை புரிச்சு கரெக்டா நீங்க அக்லியோட எக்ஸ்பான்ஷன் கொடுத்ததுனால டெஃபினட்டா யூ வில் பி பிகம் டீச்சிங் ப்ரொஃபஷன். நான் அப்படிதான் நான் வந்தேன், காலேஜ்ல ப்ரொஃபஸரா மாறினேன். என்னடா அது, இவன் அது சரியில்லை இது சரியில்லை, இவனை சரி பண்றதுக்குள்ளே நியூசன்ஸா இருக்கும். இந்த சரி பண்ற வேலையை விட்டுட்டு அழகா இவங்களை வந்து வேல்யூபிளா மாத்தணும்னு தான் சாஸ்திரால நான் ப்ரொஃபஸரா மாறினேன். அது மாதிரி இவர் இப்பவே அந்த டார்கெட்டுக்கு உண்டான வேர்டை போட்டுட்டதுனால, அதனால அதை டெஃபினட்டா அவர் வந்து அப்கிரேட் ஹிம்செல்ஃப். ஐ அப்ரிஷியேட் யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ டு டேக் கேர் ஆஃப் யூ. நீங்க ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாரையும் நான் பார்க்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் நான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க? ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப். அதெல்லாம் சொல்லுவோம். செல்ஃப் லவ், செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் அப்ரிசியேஷன், செல்ஃப் டிசிப்ளின், இது எல்லாத்தையும் நமக்குள்ள இறக்கிக்கிட்டே இருந்தா நம்மளோட டிராவலே வேற லெவல்ல ஆயிரும். அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள நுழைஞ்சிருவோம். யூ பிகம் அ கோச் அண்ட் யூ கேன் வெரி வெல் பிகம் அ மென்டாருங்கிறத தட் நான் இந்த சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். ரொம்ப வேகமா நீங்க வந்து தனியா வந்துருவீங்க. வாழ்த்துக்கள். நீங்க டச் தட் விபி லெவல், எல்லாம் எந்த லெவல் வேணாலும் டக்கு டக்குன்னு பதவியை தொடுங்க. ஆனா யார்ட்டையும் குற்றம் குறைகளை பார்க்க கூடாது அப்படிங்கிறதும். we are recruiting the people, training the people. யூஸ்லெஸ் வெளியில அனுப்புற வேலையை மட்டும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியே நான் கம்பெனில ஜாயின் பண்ணுவேன். அதனால திருச்சிக்கு வந்திருக்கீங்களே தெய்வமே, எங்கன்னு சொல்லுங்க, முடிஞ்சதுன்னா நம்ம ஏதாவது ஹலோ சொல்லி கை கொடுப்போம். அதாவது நல்லார் சொல் கேட்பது நன்றியம்போம். நல்லவங்களோட பேசுறது கேட்கறது இதெல்லாம் வந்து ஒரு புண்ணிய காரியமா இந்த பூலோகத்துல பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நற்புணர்வு வந்து பெரிய விஷயம். தேடி தேடி ஆட்களை கொண்டு வந்து கொடுக்கறது இருப்பாருங்க. காலையில உற்சாகமான விஷயங்கள் நீங்க கொடுத்த எல்லா ஸ்லைடுமே ரொம்ப வேல்யூபிள் ஆனது. வாழ்த்துக்கள். கீழட்டிஆர்வி திருச்சியிலிருந்து. வாழ்க பல்லாண்டு. நன்றி வெங்கட்ரமன் சார். சார் வந்து திருச்சிக்கு வராங்க, பட் அவங்க வேற ஒரு கமிட்டடோடு வராங்க. அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாய்ப்பு இருந்தால் மீட் பண்ணுங்கள். அவங்க வேறு ஒரு சாரோட அங்கே செஷனுக்காக வராங்க. நன்றி ஹீலர் வெங்கட்ரமன் சார். தொடர்ந்து வெங்கட்ரமன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். நற்புலரி, இன்னைக்கு வீரசேகரன் சாரோட பையன் முரளி சாருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துகள். எங்க குடும்பத்தின் சார்பாகவும் நற்புலரி குடும்பமான எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீராம் சார், இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப பிரமாதமா
ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு செஷன். பொதுவா ஹெச்ஆர்டி அப்படின்னாலே ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது எப்பவுமே இது ஹார்ட் மாதிரி அப்படின்றது. ஹார்ட் வேலை செய்யறது யாருக்கும் தெரியாது. ஆனா அது நின்றுச்சுன்னா எல்லா உறுப்பும் இல்லையா அதோட ரொம்ப வந்து தெரிய வைக்க வேண்டியது அதுதான். எப்பவுமே அவங்க பின்னாடிதான் வேலை செய்வாங்க. தேர் ஆல்வேஸ் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் தான் அது. இதே மாதிரி ஹெச்ஆர் எந்த ஒரு முடிவை கன்வே பண்றதா இருந்தா கூட, மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொடுக்கறதா இருந்தா கூட அவங்க உடனே ஹெச்ஆர் மூலமா அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ த டஃபஸ்ட் ஜாப் அப்படின்றது இதுதான் அப்படின்றத. பட் லைக் எல்லாம் சோர்ந்து போனா கூட நம்மளே உற்சாகப்படுத்திக்க கூடிய ஒரு இதா இருக்கணும். ஆனா இதுல என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன சேலஞ்சான ஒரு விஷயம் என்ன, லைஃப்ல நீங்க கான்செப்ட்லயே புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம கிரியா ஊக்கி அப்படின்னு சொல்லுவோம், இந்த கேட்டலிஸ்ட். எதுலயுமே நம்ம பங்கெடுத்துக்க முடியாது. ஆனா நம்ம அது எல்லாத்தையும் நம்ம இருந்தாகணும். அது எப்படி அததான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பற்றற்ற நிலை தாமரை மேல இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கணும்ன்றது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு அந்த செஷனோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இது ஷார்ட் டைம்ல இன்னும் மேக்சிமம் யூட்டிலைசேஷன் அப்படின்றதும் இருக்கு. அதுவும் அங்க இருக்கு ஆகணும். நம்ம நிச்சய மாதிரி ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரியோ இல்ல ஒரு இதை பத்தியோ விரிவால பேசிட்டு இருக்க முடியாது. யூ நீட் டு ஹேவ் ஹிட் த புல்ஸ் ஐ அப்படின்வாங்க. ஷார்ப்பா நீங்க அதுதான் நீங்க செஷன்ல ரொம்ப செஞ்சீங்க, ரொம்ப பெருசா இருந்துச்சு. தேங்க்யூ சார். விஷ் யூ டு ரீச் கிரேட் ஹைட்ஸ். ஐ அம் ஷூர் யூ ஆர் ஆல்ரெடி ஆன் தட் பாத். ஹீலர் சார் சொன்ன மாதிரி நீங்க மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி வெங்கட்ரமன் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப ப்ரொஃபஷனல் செஷன் சொல்ல முடியும் இன்னைக்கு. ரொம்ப அழகா நீட்டா ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சா இருந்தது இன்னைக்கு. நல்லா இருந்தது. அதை விட எனக்கு அவங்களோட சின்சியாரிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு இடையில ஒரு கமிட்மெண்ட் வந்து அவங்க டிராவல் பண்ணி கிளம்பிட்டாலுமே ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி நம்ம அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி ரொம்ப பொறுமையாக வந்து பண்ண அந்த சின்சியாரிட்டிக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயத்தை நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும், அந்த சின்சியாரிட்டி, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாம் இருக்கிறதுனால இந்த லீடர் வந்து அடுத்தடுத்து ரொம்ப டாப் லெவலுக்கு போவாங்க. வாழ்த்துக்கள் லீடர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் நட்புறவி. தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். தாமோதரன் சார், நீங்கள் நோட் பண்ணி பேசலாம் சார். நட்புறவிக்கு இனிய காலை வணக்கம். இந்த செஷன் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் கம்பெனியை பற்றி எனக்கு தெரியாது, எந்த கம்பெனிக்கு நான் போக முடியாது. HR என்றால் ஹார்ட் என்ற இதயம் போல ஒரு பதவி, ஒரு பணி என்று கூறினார். மிக வாழ்த்துக்கள். இதயம் இல்லை என்றால் செயல்படாது என்ற ஒரு எண்ணத்தில் HR என்பது ஒரு ஹார்ட் என்று கூறியதற்கு மிக்க மகிழ்ச்சி. வீரசேகரன் சார், உங்களுடைய முரளிதரன் என்ற மகனுக்கு பிறந்த நாளை என்னுடைய அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் அவர் சிறப்பாக பல பணிகளில் ஈடுபட்டு மிகவும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல சிறப்பான செயல்களை செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தாமோதரன் சார். நாராயணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நன்றி சார். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வீரசேகரன் சார் பையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்னைக்கு பிரசன்டேஷன் பண்ண ஸ்ரீராம் சார், சூப்பர் சார். நீங்க இன்னைக்கு பண்ணது, நீங்க கேட்டீங்க ஃபர்ஸ்ட் சம்பளம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சம்பளம் யாரும் மறக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சம்பளம் 2000 போட்டேன். ஆனா நீங்க சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. 6 மாசத்துல 1000 rupees இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. இப்போ பாருங்க 50%. நான் முதல்ல இன்டர்வியூ பண்ணும்போது 3000 ரூபாய் சம்பளம் கேட்டேன், ஆனா கொடுக்கல. 6 மாசம் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு ஒரு 1000 ரூபாய், என்னோட 3000 ரூபாய் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எம்ப்ளாயர் எதை எதிர்பார்க்கறாங்க, எம்ப்ளாயி அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுதான் நம்மளோட எய்மா இருக்கும். அது நீங்க எவ்வளவு உங்களை அறியாமையே பின்னாடி ஒரு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது உங்களால கம்பெனிக்கு என்ன இன்கம் வருது, உங்களோட சோர்ஸ் நிறைய இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்க வேண்டாம். உங்க மேனேஜரோ இல்ல உங்க மேனேஜருக்கு மேல உள்ளவங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூ ஆகிட்டே இருக்கு.
நீங்க அதை பண்ணாம எனக்கு இன்கிரிமெண்ட் வரல அப்படின்னு சொன்னா நம்ம சைட்ல தான் தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. நம்ம எதுவுமே கொடுக்காம எதுவுமே நமக்கு ரிட்டர்ன் வரும்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனில யாருக்குமே இன்கிரிமெண்ட் கொடுத்தது கிடையாது. அதாவது 6 மாசத்துல கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் பண்ணேன். ஆனா அதே கம்பெனில 12 வருஷம் இருந்தேன். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி அது நெகட்டிவ் ஆகுது. ரொம்ப நாள் இருந்தேன்னா புதுசா வர்றவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க தவிர பழைய ஆட்களை ரீவேல்யூ பண்றது இல்லை. அதை விட்டு வெளியில வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனா அது ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அங்க எதை செஞ்சமோ அடுத்த இடத்துல அதை செய்யாம இருக்கணும். அப்படி வரும்போது நம்மளோட growth நல்லா இருக்குது. அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஹெச்ஆரோட மோதல் வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா நல்ல ஹீலர் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஹெச்ஆர் மேனேஜர் நல்லவங்களும் இருப்பாங்க, அதுல கெட்டவங்களும் இருப்பாங்க. நீங்க ஏதோ ஒரு நாள் அவரை பழி வாங்கியிருக்கலாம். அது வந்து வருஷம் பழி வாங்கப்படும். அதனாலதான் நான் அந்த இடத்த விட்டு வெளியில வந்தேன். அது ஒரு மனித வளம். அதாவது நிலக்கரி சுரங்கம். அந்த நிலக்கரி சுரங்கத்துல வந்து எப்படி நிலக்கரியை எடுக்கிறாங்க எம்ப்ளாயர், அந்த நிலக்கரியா வர்ற எம்ப்ளாயி நல்ல வேல்யூவா இருப்பான். அதே மாதிரி அங்க அந்த நிலக்கரியை எடுத்தா அது யூசேஜ் இல்லைன்னு வைங்க, அது உங்களோட வேல்யூ இல்லாம ஆக்கிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது. நீங்க நிறைய தகவல் கொடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலும் பகிர்ந்து கொள்வதற்கு இது ரொம்ப வசதியா இருந்தது. ரொம்ப நன்றி குமரேசன் சார், நன்றி. மற்றும் இங்க இருக்கிற எல்லா உறுப்பினருக்கும் நன்றி. நன்றி நாராயணன் சார். அருணகிரி சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். குட் மார்னிங் முரளி. குட் மார்னிங் ஸ்ரீராம் சார். முரளி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வீரசேகரன் சாருடைய புதல்வர் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும். அப்புறம் இன்னைக்கு வந்து ஹெச்ஆர் பற்றி இதுவரை கொடுத்த பின்னோட்டம் அத்தனையும் நான் வழிமொழிகிறேன் சார். பொதுவாக நான் வந்து ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக இருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஆப்ரேஷனில் வந்து ஹெச்ஆரோட ரோல் எதுவுமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாமல் எதுவுமே நடக்காது. இன்விசிபிளாக இருப்பாங்க. பட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். எல்லாருமே வந்து வெல்ஃபேரை வந்து விரும்புவாங்க. பட் யாரும் வந்து ஆக்ஷனை விரும்ப மாட்டாங்க பொதுவாகவே. ஸோ ஆக்ஷன் இல்லாமல் இங்கே வந்து பண்ணவே முடியாது. அந்த விதத்தில் ரெண்டாவது கமிட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயத்தை கமிட் பண்ணிட்டீங்க, மூவிங்கில் இருக்கும்போதும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் ஹெச்ஆரோட ரோல் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் டியூட்டி ஆன் டியூட்டி இருந்தால் கூட அப்ரோப்ரியேட்டாக அந்த இடத்துல ஆக்ஷன் பண்ணியே ஆக வேண்டியிருக்கும். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய வருங்காலம் வந்து சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருடைய வியூவை நான் வந்து வழிமொழிகிறேன். என் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அருணகிரி சார். லோகநாதன் சார், நீங்கள் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, எதுவும் சொல்ல வரீங்களா? சார் லோகநாதன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் ஐயா, லோகநாதன் பேசுகிறேன் ஐயா. சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். லோகநாதன் பேசுகிறேன். நம்ம வீரசேகரன் சார் தன்னுக்கு முரளிக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி லோகநாதன் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார், நீங்கள் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ சார். சார் வீரசேகரன் ஐயா சன் முரளிதரனுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். முரளிக்கு வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். என் சார்பாக, என் குடும்பம் சார், அப்பா சார்பாக, நட்புறி சார்பாக வாழ்த்துக்கள் சார். சொல்ல மறந்துறேன் சார், அதுதான் கைது சார். சாரி சார். தேங்க்யூ.